ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பர்வான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கஸ்டமர் சர்வீஸ் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய இந்த விதமான ஜாப்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஜாப்க்கான டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் கரெக்டாக போட்டிருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுக்கான ஸ்டார்ட்டிங் டேட் எப்போ வந்து அப்ளை பண்ணலாம், அந்த ஜாப்புக்கான எப்போ எண்டிங் டேட் வருது, அதை பற்றின டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுக்க முழுக்க ஓனாக ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன ஜாப்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஜாப் தான். ஸோ இது யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா நோ புரோக்கருங்கிற ஒரு கம்பெனி மூலிமா தான் கிடைக்கிது. ஸோ நோ புரோக்கருங்கிறது சில ஆப்ஸும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ பேன் இண்டியாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 10th படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 12th படித்தவங்க அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம், அண்ட் எனி டிகிரி படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலும் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஓகே. இது எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ பாய்ஸும் அப்ளை பண்ணலாம், பெண்களும் அப்ளை பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான். ஸோ கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இந்த ஜாப்க்கு என்ன மாதிரி ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா நோ புரோக்கர் பெய்டு கஸ்டமர்ஸ்க்கு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமர்ஸோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கான ஹவுஸ் ஹெல்ப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கமிங் கால்ஸும் அவுட்கோயிங் கால்ஸும் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்னல் டூல்ஸை யூஸ் பண்ணி சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கஸ்டமருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கால் ப்ளஸ் கஸ்டமர் சப்போர்ட் ஒர்க்கு தான். ஸோ கால் அட்டன் பண்ணுற மாதிரியும் கஸ்டமர்ஸ்க்கு சில டவுட் வந்தால் அதை கிளியர் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு என்ன ஒர்க் சொல்லியிருக்காங்களோ அந்த ஒர்க்கை அந்த கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒர்க்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கான ஸ்கில்ஸ் என்னங்கிறது இப்போ பார்த்தலாமா? ஸோ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடா இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் ஓகே தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸலில் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. டிசிஷன் மேக்கிங் அண்ட் இன்டர்னல் பர்சனல் ஸ்கில்ஸுங்கிறது இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. லேப்டாப் ப்ளஸ் வெப்கேம் வந்து இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனோட இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான ஒர்க் டைமிங் என்னென்னு பார்த்தரலாம். ஸோ டே ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா 9 hours வந்து இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 6 days பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். சண்டே பார்த்திங்கன்னா லீவுங்கிறத சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தரலாம். சேலரி கம்பெனி பாலிசி பேஸ்டுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னங்கிறத பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சூப்பர்வான ஒர்க் தான். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டுமே இதில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இம்பார்ட்டன்ட் சேஃப்டி நோட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு யாருமே ஃபீஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ நோ புரோக்கருமே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ ட்ரைனிங் ஃபீஸோ வந்து கேட்காது. ஸோ ஃபீஸ் கேட்டாலும் நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த ஜாப்க்கான ஃபைனல் ரிவ்யூ என்னென்னு பார்த்தரலாமா? ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா நோ புரோக்கருங்கிறத சொல்லிட்டேன். ஸோ ஃப்ரெஷர்ஸும் பார்த்திங்கன்னா இதில் அப்ளை பண்ணலாங்கிறதும் சொல்லிட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ வீட்டிலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும்.
முடியும். ஸோ கஸ்டமர் சர்வீஸ் ஃபீல்டில கெரியர் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபுல் டைமா பார்த்தீங்கன்னா, உங்கனால ஒர்க் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த ஒரு வெப்சைட்ல நீங்க டைரக்ட்டாவே போய் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனாலும் நோ புரோக்கர் கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.